நடிகை குஷ்பு இயக்குனர் சுந்தர் சி தம்பதியோட மூத்த மகள் அவந்திகாவோட திருமணம் கடந்த வாரம் கோவாவில் கோலாகலமாக நடந்துச்சு. குடும்பத்தினர், உறவினர்கள், திரையுலகைச் சேர்ந்த பல முன்னணி நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க. அந்த திருமணத்தோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் பல நாட்களாக சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த திருமணத்தில் ஒரு முகம் மட்டும் ஃபேன்ஸுக்கு தெரியவே இல்லை. அது நடிகர் ராதாரவி. ராதிகாவோட அண்ணனான ராதாரவி ஏன் திருமணத்தில் கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வி பலருமே கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில அவர் இப்போ வெளிப்படையா ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறது சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அதாவது அந்த பேட்டியில் ராதாரவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை யாருமே கூப்பிடவே இல்லை, கூப்பிட்டுருந்தா நிச்சயமா கோவாவுக்கு போயிருப்பேன், அழைப்பு வராதனால தான் நான் போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குஷ்புவுடனான பழைய நினைவுகளையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ராதாரவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குஷ்பு அரசியல்ல இருந்தப்போ தேர்தலில் போட்டிட்டாங்க. அப்போ என்னோட வீட்டுக்கே சுந்தர் சி கூட வந்து ஆதரவு கேட்டாங்க. நான் என்னோட ஏரியாவில் இருந்த எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்காக பேசினேன். அதுக்கப்புறம் சுந்தர் சி தேர்தலில் போட்டிட்டப்பவும் அவங்களுக்கு வாழ்த்து அனுப்புனேன். அதனால மகள் கல்யாணத்துக்கு நிச்சயமாக கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அழைப்பு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் நான் அவங்களுக்கு தேவைப்பட்டேன், இப்போ தேவையில்லாத ஆளாகிட்டேன் போல, என்னை விட சம்பந்தமே இல்லாத பலரையுமே திருமணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதையெல்லாம் நான் கவனிக்காமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குஷ்புவுக்கு உதவி பண்ணின 2 சம்பவங்களையுமே ராதாரவி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை ஒகேனக்கல் பக்கத்தில் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருமே காரில் திரும்பிக்கிட்டு இருக்கும்போது கடுமையான காற்று வீசினதுனால குஷ்பு பயந்துட்டாங்க. உடனே என்னோட காரில் அவங்கள ஏற்றிட்டு பாதுகாப்பாக தர்மபுரி வரை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டித்துறை ஷூட்டிங் அப்போ குஷ்பு திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்தவங்க தயங்கிட்டு இருந்த நிலையில் அவங்கள நானே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் குஷ்பு மறந்துட்டாங்க போல, ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ராதாரவி சொல்லியிருக்காங்க. இப்போ ராதாரவியோட இந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வேகமாக வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் இந்த பேட்டியை பார்த்த சிலர், திருமணம் அப்படிங்கிறது குடும்ப நிகழ்ச்சி, யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தோட முடிவு, அதை வெளியிலேருந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் சிலர், இத்தனை வருஷம் நட்பும் பழக்கமாக இருந்தோம், ராதாரவிக்கு அழைப்பு போகாதது அவருக்கு வருத்தமாக இருந்திருக்கும், அவர் அந்த மனக்கசப்பத்தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவிக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் குஷ்பு மகள் அவந்திகாவோட திருமணம் கோவாவில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்குது. த்ரிஷா, ராதிகா, சரத்குமார், சுகாசினி, பூர்ணிமா பாக்யராஜ், தமன்னா உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் நேரில் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. திரைக்கதை மன்னன் பாக்யராஜோ அந்த விழாவில் மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டு மணமக்கள் கூட சிரித்து பேசி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த திருமண விழாவில் அவர் எடுத்த கடைசி ஃபோட்டோஸும் வீடியோஸும் அதுக்கப்புறம் ரசிகர்களை கண்கலங்க வச்சிருக்குது. இப்போ அவந்திகாவோட திருமணத்தை பற்றி ராதாரவி சொன்ன இந்த மனக்கசப்பு சோசியல் மீடியாவில் புதிய விவாதத்தை கிளப்பி இருக்குது.